ஹாய் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு கதை சொல்லட்டா ப்ளீஸ்? இந்த கதையோட பேர் பாடத்திட்டத்தில் இல்லாத பாடம். காட்டில் மான்களுக்குன்னு ஒரு தனி பள்ளிக்கூடம் இருந்துச்சான். ஏன் அப்படின்னா, எல்லா விலங்குகளும் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு மான்கள் வர்றதுக்கு பயந்துக்கிட்டு அடிக்கடி வராமல் நின்றுடுச்சான். அப்புறம் பள்ளிக்கூடத்தை விட்டே நின்றுடுச்சான். இதை பார்த்துட்டு பெரிய மானோட தலைவர் கொம்பு மான் போய் சிங்கராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அனுமதி வாங்கி தனியாக மான்களுக்குன்னு ஒரு பள்ளிக்கூடம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மான்களுக்குன்னு ஒரு பள்ளிக்கூடம் வச்சுக்கிட்டாங்களாம். இந்த மான் பள்ளிக்கூடத்தில் புள்ளி மான்கள், கொம்பு மான்கள், அப்புறம் மற்ற சின்ன சின்ன மான்கள், எல்லா மான்களும் வந்து படிக்க ஆரம்பிச்சுதான். இப்போ எல்லா மான்களும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மகிழ்ச்சியோடு வருது, பயம் இல்லாமல் வருது. அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன பாடத்திட்டம் அப்படின்னு சொன்னால், காட்டில் நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி மொழி பாடம் அதெல்லாம் கிடையாது, அறிவியல் அதெல்லாம் கிடையாது. ஆனால் காட்டு வரலாறு, காட்டு புவியியல், சின்னதாக கணிதம் இருக்குது, ஏதாவது எண்ணி பார்க்கறதுக்கு. அதை போல் இந்த பள்ளிக்கூடத்தில் கூடுதலாக அவங்க தற்காப்பு கலையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. தற்காப்பு கலை என்னது? இந்த மான்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால் சண்டை போடுறது. ஆண் மான்களுக்கெல்லாம் கொம்பு வளரும், பெரிய பெரிய கொம்பு வளர்ந்துடும். அந்த ஆண்மான்களுக்கு கொம்பால் சண்டை போடுறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. கொம்பு வளராத மான்களுக்கு, பெண்மான்களுக்கெல்லாம் கம்பு வச்சுக்கிட்டு சண்டை போட கற்றுக் கொடுக்குறாங்க. வாயால் கம்பை கவ்விக்கிட்டு சுற்றி சுற்றி சண்டை போடுறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ இந்த மான்கள்லாம் இந்த தற்காப்பு கலை, கொம்பு சண்டை, கம்பு சண்டை இதெல்லாம் கற்றுக்கிறத ஒரு நரி ஒளிஞ்சு நின்று பார்த்துச்சு. பார்த்துட்டு போய் நேராக சிங்கராஜா கிட்ட போய் சொல்லிடுச்சு. சிங்கராஜா தெரியுமா செய்தி? இந்த காட்டு பள்ளிக்கூடத்தில் மான் பள்ளிக்கூடம் திறக்கலான்னு சொன்னீங்கல்ல, அந்த மான் பள்ளிக்கூடத்தில் என்ன செய்கிறாங்க தெரியுமா? என்ன செய்கிறாங்க? கம்பு சண்டை, கொம்பு சண்டையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இனிமேல் நம்மளுக்கு மான் கறியே கிடைக்காது. மான் கறி கிடைக்காதா? ஏன்? இல்லைன்னா மான்கள்லாம் சண்டை போடுறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களே, கொம்பு சுற்றி சண்டை போடுறது, கம்பு சுற்றி சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி யாரும் கிட்டக்க போக முடியும்? அப்படியா? அது நம்ம பாடத்திட்டத்திலேயே இல்லையே அப்படின்னு சொல்லிச்சான் சிங்கராஜா. ஆனால் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிச்சான் நரி. இரு என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காட்டுப்பள்ளி அதிகாரி கரடி, அந்த கரடியை ஆய்வுக்கு அனுப்பிச்சான். ஆய்வாளர், கண்காணிப்பாளர் அவர் போகிறார். கரடி மான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார். காட்டுப்பள்ளி அதிகாரி வந்திருக்காருன்னொடனே மான்கள்லாம் அப்படியே வரிசையெல்லாம் நின்னாங்க. காலை சபை கூட்டத்துக்கே போயிட்டார். கொம்பு மான் தான் தலைமை ஆசிரியர் இல்லையா, அவரை வரவேற்று நிற்க வச்சார். இந்த மான்கள்லாம் என்ன செஞ்சது? இந்த கம்பு சண்டை, கொம்பு சண்டையெல்லாம் செஞ்சு காமிச்சுதான். கரடி மண்டை ஆட்டிகிட்டே எல்லாத்தையும் பார்த்துச்சான். கையை பின்னால் கட்டிட்டு பார்த்துட்டே இருந்துட்டு திரும்பி மானை பார்த்து கேட்டுச்சான், இது நம்ம பாடத்திட்டத்திலேயே இல்லையே, இதை யார் சொல்லி கொடுக்க சொன்னா? காட்டு வரலாறு சொல்லி கொடுக்கலாம், காட்டு புவியியல் சொல்லி கொடுக்கலாம். இந்த காட்டில் எந்த ஆறு குளம் எங்கே இருக்குது, மலை எங்கே இருக்குது, மற்ற விலங்குகளினுடைய இருப்பிடம் எங்கே இருக்குது, எப்படி போகிறது வர்றது, இதை சொல்லி கொடுக்கலாம். சின்ன கணிதங்கள் சொல்லி கொடுக்கலாம். இதை விட்டுட்டு இந்த கம்பு சண்டை, கொம்பு சண்டையெல்லாம் யார் சொல்லி கொடுக்க சொன்னா உங்களுக்கு? எதுக்கு இதை வந்து இல்லாத பாடத்தை வந்து இந்த சேர்த்திங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே கொம்புமான், ஏன் சொல்லி கொடுத்தா என்ன அப்படின்னுச்சான். இல்லை, சிங்கராஜா கோபமாக இருக்கார், அவர் தான் என்னை அனுப்பி கேட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிச்சான். ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு கொம்புமான் சொல்லிச்சான், ஐயா கரடியாரே, கல்வி அதிகாரி கரடியாரே, நாங்கள் இதை ஏன் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா எங்கள் இனம் அழியாமல் காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான். ஏன்னா எங்கள் இனத்துக்கு எப்பொழுதுமே இந்த நரி, ஓநாய், சிங்கம், புலி, சிறுத்தை இதால் ஆபத்து இருந்துக்கிட்டே இருக்குது. எங்கே போனாலும் எங்களுக்கு வந்து ஆபத்து.
அதனால் எங்கள் இனத்தை சேர்ந்த மான்கள்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது. அப்போ எங்கள் இனத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நாங்கள் இந்த கலையை கற்றுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுருச்சு. அதனால தான் நாங்கள் இதை சொல்லி கொடுக்குறோம். இப்போ இதை கற்றுக்கிட்ட பிறகு இவங்கெல்லாம் தைரியமாக வெளியில் போகிறாங்க, தண்ணி குடிக்க போகிறாங்க, புல்வெளிக்கு போய் விளையாடுறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு தவறாமல் வராங்க அப்படின்னு சொல்லுச்சு. இல்லை இல்லை, இதை அனுமதிக்க முடியாது. எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ, காடு முழுக்க இருக்கிற பள்ளிக்கூடங்களில் என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை தான் நீ சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான் இந்த காட்டுப்பள்ளி அதிகாரி. மன்னிச்சுக்கோங்க அதிகாரி அவர்களே, எல்லா விலங்குகளும் ஒன்று கிடையாது. ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்குது, உருவத்தில் வேறுபாடு இருக்குது, அவங்களோட உணவு பழக்கத்தில் வேறுபாடு இருக்குது, இருப்பிடத்தில் வேறுபாடு இருக்குது, அதோடைய குணங்களில் வேறுபாடு இருக்குது இல்லையா? அதே போல தான் நாங்கள் சாதுவானவங்க, பயந்த சுபாவம். இந்த மான்குட்டிங்கெல்லாம் பாருங்கள், அவங்களோட கண்ணுலேயே அந்த மிரட்சி தெரியுது. அவங்களுக்கு தைரியம் வரணும், அவங்களுக்கு யாராலையும் ஆபத்து வரக்கூடாது, ஆபத்து வந்தாலும் அதை சமாளிக்கிற தைரியம் வரணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் மான்கள் எல்லாருமா எங்களுடைய கூட்டத்தில் எங்கள் இனத்தோட கலந்து பேசி இந்த பாடத்திட்டத்தை எங்கள் பாடத்தில் சேர்த்தோம், இந்த பாடத்தை எங்கள் பாடத்திட்டத்தில் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சான். இதுக்காக சிங்கராஜா என்ன செய்வார், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எல்லாருக்கும் நாங்கள் காட்டை மதிக்கிறோம், காட்டினுடைய சட்டத்திட்டங்களை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் பாடத்திட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. எங்களுக்கு எது தேவையோ அதை தான் நாங்கள் கற்றுக்க முடியும். எங்களுக்கு தேவையில்லாததை நாங்கள் கற்றுக்கணும் கட்டாயப்படுத்த முடியாது, தேவையானதை கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் கண்டிப்பாக இதை எங்கள் மான் இனத்துக்கு சொல்லி தான் கொடுப்போம். இதை அரசர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு ஒரு தைரியமாகவும் அதே சமயம் தீர்மானமாகவும் சொல்லிச்சான் அந்த கொம்பு மான் தலைமை ஆசிரியர். சொன்ன உடனே கரடி இவ்வளோ தைரியமா, சரி, ஆனால் இதுக்கு முன்னாடி ஒன்றுமே செய்ய முடியாது, அது சொல்கிறதுல உண்மை இருக்குது அப்படிங்கிறத கரடி புரிஞ்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருச்சான். இதை கேட்டுக்கிட்டே இருந்த மான் குட்டிங்க எல்லாரும் அதுங்களுடைய கொம்பை வச்சு ஏன்னு கத்தி அடி தட்டி சந்தோஷப்பட்டாங்களாம். இந்த குழந்தைகளே, கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு கதை சொல்லட்டா குட்டீஸ்ங்கிற நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போமா? பாய்.